இந்த கூட்டணி கட்சிகள் விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்களை எப்படி விஜய் கையாள்வார்? விஜய்க்கு அதிக குடைச்சல் கொடுப்பதாக இந்த கட்சிகள் தான் இருக்கும். விஜய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் விஜய் மிகவும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவார். இந்த முறை 108 வரமாட்டார், நிச்சயமாக 130 தொடுவார். சட்டமன்றத்தில் பல்முனை தாக்குதலுக்கு உள்ளாகிறாரோ? இப்போ அது வந்து லைவ்ல பார்க்கறதால அப்படி நமக்கு தெரிஞ்சா எது அனுமதிக்கப்பட வேண்டும், எது அனுமதிக்கப்படக்கூடாது என்பதிலும் இனிமேல் அதெல்லாம் வந்து கூர்மையாக கவனித்து அந்த விஷயங்களை செய்வார்கள். எதிர்கட்சி பேசினா ஃபேஸை கூட காட்ட மாட்டாங்க. உடனே நீக்கிறவங்க கத்திட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன் நீக்கினீங்க. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் தாவேக தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. இந்த பெரும்பான்மை நீடிக்குமா? இப்ப இருக்கக்கூடிய நம்பர்ஸ், திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடைய நம்பர்ஸ், அதை தாண்டி அதிமுகவுடைய உறுப்பினருடைய நம்பர்ஸ், இதெல்லாம் நீடிக்குமா? தமிழக சட்டமன்றத்தில் தாவேகவுடைய செயல்பாடு என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இது பற்றிய பார்வைகளை பெற நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய அரசு நீடிக்குமா அப்படின்றதுல தொடர்ந்து ஒரு கேள்வி இருந்தப்போ சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாங்க. எதிர்பாராத ஆதரவெல்லாம் வந்தது, பாமக நடுநிலை வைத்தது, அதிமுகலேருந்து இந்த ஆதரவெல்லாம் கிடைச்சது, அமமுக ஒரு எம்எல்ஏவும் ஆதரவு அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த அரசு நீடிக்கும் அப்படின்றதான பொருள்? இப்போதைக்கு எனக்கு தெரிந்து ஒரு வருடத்திற்குள் இந்த ஆட்சி கவிழ்வதை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்த அங்கிருந்து இப்போதும் நீடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆட்சிக்கு ஆதரவளிப்பவர்கள் விலக்கி கொள்ள மாட்டார்கள். அன்லெஸ் அண்ட் அன்டில் நேர் எதிரான கருத்து மாறுபாடுகள், கொள்கை ரீதியாக நேர் முரணான முடிவுகள் ஏதும் எடுக்கப்படாத வரை இந்த அரசுக்கான ஆதரவை விலக்கி கொள்ள மாட்டார்கள். இன்னொன்று கவனத்திலும் சொல்லுகிறேன், ஒரு வருடத்திற்குள் தேர்தலுக்கு இந்த மாநிலம் தள்ளப்படுமானால் தேர்தல்னு உடனே நடத்த மாட்டாங்க. அதெல்லாம் சில சாமர்த்தியமான ட்ரிக்ஸ் எல்லாம், குடியரசுத் தலைவர் ஆட்சியில் 6 மாதம் போட்டு இழுத்துக்கிடுத்து இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கூட கொடுத்து அதில் ஒரு வருஷத்தை ஓட்டுவாங்க. ஆனால் மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். விஜய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் விஜய் மிகவும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவார். ஸோ விஜய் ஆட்சி எப்போ விழுந்தாலும் விஜய் திரும்ப பெரிய அளவில் ஜெயிப்பார். குறுகிய காலத்திற்குள் வீழ்த்தப்பட்டால், நியாயமற்ற முறையில் இந்த அரசு கவிழ்க்கப்பட்டால் விஜய் எழுச்சியோடு வருவார். இந்த முறை 108 வரமாட்டார், நிச்சயமாக 130 தொடுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இந்த முறை தெளிவான மெஜாரிட்டி கொடுத்து விடுவார்கள். இந்த கட்சிகள் எல்லாம் நம்பக்கூடாது என்று மக்கள் தெளிவாக முடிவெடுத்து கொடுத்துவார்கள். ஆனால் அதே விஜய் ஆட்சி நடத்த அனுமதிக்கப்பட்டு அந்த ஆட்சியில் தவறான காரியங்கள் நடைபெறுமானால், முந்தைய ஆட்சியின் பாதையை இந்த ஆட்சியின் பின்பற்றுமானால், அப்போது இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு முடிவை கட்சிகள் எடுக்குமானால் அப்போ அது மக்கள் நியாயம் என்று பார்ப்பார்கள். ஆனால் விஜயின் தொடக்க செயல்பாடு பாராட்டத்தக்க வகையில் தான் இருக்கிறது. தொடக்க செயல்பாடு அது போதைப் பொருளுக்கு எதிராக அவர் எடுக்கக்கூடிய உறுதியான நடவடிக்கை எடுப்பேன் என்று காட்டுவதாகட்டும், சட்டசபையிலே அவர் தன்னை பிரசன்ட் பண்ணி கொள்ளுகிற விதமாகட்டும், அதிகாரிகளுடன் அதிக நேரத்தை அவர் செலவிடுவதாகட்டும், ஆரம்பம் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. ஆரம்பம் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அந்த ஆட்சியின் ஆயுள் நீடிப்பது என்பது அதனுடைய செயல்பாட்டை பொறுத்தது. இந்த 120 பேர் என்று வந்தது இல்லையா, அது நூலிழை பெரும்பான்மை. 144 என்பது கம்ஃபர்டபுள் பொசிஷன். அந்த 144 நீடிக்குமா, அந்த 25 பேருடைய ஆதரவை நீடிக்குமா என்பது அந்த அணிக்கு சட்ட ரீதியாக சிக்கல் எதுவும் வராவிட்டால் நீடிக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ளலாம். அந்த அணிக்கு சட்ட ரீதியான சிக்கல் எதுவும் வரவில்லை என்றால் விஜயின் ஆட்சி தெம்போடு நடைபோட முடியும். இப்போ கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே சட்டமன்றத்தில் அன்னைக்கு எல்லாருமே இந்த ராதன் பண்டிட்டை நியமித்ததை எதிர்க்கிறாங்க. கவர்னர் ஃபங்க்ஷனில் வந்தே மாதரம் ஒளிபரப்பப்பட்டதுக்கு எதிர்ப்புகளை பதிவு செய்கிறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் போயிடுச்சுன்னு. இந்த கூட்டணி கட்சிகள் விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்களை எப்படி விஜய் கையாள்வார்? விஜய்க்கு அதிக குடைச்சல் கொடுப்பதாக இந்த கட்சிகள் தான் இருக்கும். அதிமுகவின் ஒரு பிரிவு இருக்காது. அதிமுகவின் ஒரு பிரிவால் இவர் என்ன பிரச்சனை அல்லது என்ன நெருக்கடியை ஒருவேளை சந்திக்க நேரும் என்றால், அவர்கள் கொஞ்சம் கட்சிக்காரர்களுக்கு உதவி செய்து பழக்கப்பட்டவர்கள். ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டால் போட்டு கொடுக்கறது, ஒரு டெண்டர் கேட்டால் ஃபேவர் பண்ணுறது, இல்லை ஒரு வேலை எனக்கு எடுத்து கொடுங்கண்ணே, நான் இந்த வேலையை எடுத்து செய்கிறேன்னா அது சில பேர், பெரும்பாலான அமைச்சர்கள் கைவிட்டு வாங்காமல் செய்வாங்க, சின்ன வேலையாக இருந்தால். ஆகவே அப்படி கட்சிக்காரர்களுக்கு உதவி செய்து பழக்கப்பட்டவர்கள். அந்த மாதிரியான விஷயங்களில் விஜய் என்ன நிலை எடுப்பார்? சரி, அவங்க அப்படி பண்ணலன்னு வைங்க, இவர் கட்சி மந்திரிகளையும் இவர் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கார். இவர் கட்சி மந்திரிகளும் அரசியலுக்கு புதியவர்கள். பொது இடங்களில் சில பேர் 1-2 பேர் தவறான முறையில் நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளையும் கடந்த 1-2 நாட்களாக பார்க்கிறோம். தவறான முறையில் நடந்து கொண்டார்கள்னா ரகசியமாக பண்ண வேண்டிய விஷயங்களை பொது வெளியில் பண்ணுறது.
இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாருமே புதியவர்கள். ஆகவே விஜய் நேர்மையாக ஆட்சி நடத்த வேண்டும் என்று விரும்பினாலும் அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கண்காணிப்பின் மூலம் அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த 144 என்கிற நம்பர் நீடிக்குமானால் சட்ட ரீதியான எந்த குறுக்கீடும் இல்லாமல், அப்போ அந்த அதிமுக 25 ரொம்ப தேவை விஜய் அவருக்கு மிகவும் அவசியம். ஏனென்றால் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். இந்த கம்யூனிஸ்டோ விசிகாவோ பின்வாங்கக்கூடியவர்கள் என்பது என் பார்வை. அதில் ஒரு இக்கன்னா சொல்கிறாங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் கொள்கை ரீதியாக இருக்கோம், இங்கே ஆதரவுன்றாங்க. அதையே ஒரு முரண்பாடாக பார்க்குறாங்களே. இல்லை, அது ஒரு முரண்பாடுன்னா வேறு வழி இல்லாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்சம் அவருடைய சிந்தனை கொள்கை ரீதியாக ஒத்திசைவு இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர்களும் எவ்வளவு நாள் நீடிப்பார்கள் என்ற கேள்வி எனக்குள்ளும் இருக்கிறது. ஏன்னு கேளுங்க, 2029 நாடாளுமன்ற தேர்தல், இந்த ஆட்சிக்கான ஆயுள் 31 வரை இருக்கிறது. அப்போ 29 தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வெளியே போயிடுவாங்களா? என்ன கதை எனக்கு புரியல. அல்லது காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி இவரோட தான் பயணிப்போன்ட்டார் சொல்லிட்டார், அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போது 107, 5, 112 உறுதியாக இருக்குது. இவங்க உருவிட்டாங்கன்னா இன்னொரு 6 தான் தேவை என்ற நிலைமை உருவாகும். அந்த மாதிரியான சூழல் ஏதாவது உருவாகுமா? அதனால தான் இந்த 25 பேர் என்பது முக்கிய பங்கு வகிக்கும் என்று நான் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த 25க்கு 32 வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவங்க பதவிக்கு எந்த ஆபத்தும் வராது. அதிமுகவில் 47 பேரில் 32 பேர் ஒரு தரப்பில் இருந்து விஜய் ஆதரிப்பதாக மிக விரைவில் அந்த சூழல் உருவானால் விஜய் ஆட்சிக்கு ஆபத்து இருக்காது. நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே போய் கவர் பண்ண ஒரு மூத்த பத்திரிகையாளர், கோட்டு சுட்டோட விஜய் எல்லா பேச்சையும் ஹின்ஸ் எடுக்கிறாரு. விஜயனுடைய ரிப்ளை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் இப்போது இந்த விவாதங்களில் பெரிய ரிப்ளை பண்ணலை, சுருக்கமாகத்தான் ரிப்ளை பண்ணார். பிறகு அறிக்கை வெளியிட்டார். அவர் தன்னை பொதுக்கூட்டங்களில் தயார் செய்து கொண்டு பேசுகிறார். அதெல்லாம் வேறு, சட்டசபை என்பது வேறு. நான் கூட செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் உரையாடும் போது கூறியிருக்கிறேன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் விவாதங்களுக்கு பதிலளிக்கும் முறையை தயார் செய்து கொண்டு வருவார். அவர் கடுமையாக 2 தடவை 3 தடவை பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த ஸ்பீச்சை ஓகே பண்ணுவார். அதிகாரிகள் தயாரிப்பார், இவர் இன்புட்ஸ் கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் இது பற்றி நான் உரையாட இருக்கிறேன். அவர் பதில் கூறி நிகழ்த்துகிற உரையை விட ஸ்பான்டேனியஸாக அவர் எழுந்து நின்று சுட பதிலடி கொடுத்திருக்கிறார். பல பேருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அது அத்தனையும் சுவையாக இருக்கும், சூடாக இருக்கும். அவருடைய சமயோசித்த புத்தியை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அவருடைய கூர்மையாக கவனிப்பதை, அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அப்படி விஜய் தன்னை தகவமைத்துக் கொள்வாரா என்பதை நாம் வருங்காலத்தில் தான் பார்க்க வேண்டும். சட்டமன்றத்தில் பல்முனை தாக்குதலுக்கு உள்ளாகிறாரோ? இப்போ அது லைவ்ல பார்க்குறதால அப்படி நமக்கு தெரிஞ்சா? இல்லை, அப்படித்தான் லைவ்ல பார்க்கறதுனால தான் அப்படி தெரியுது. இன்னொன்று, போக போக எது அனுமதிக்கப்பட வேண்டும், எது அனுமதிக்கப்படக்கூடாது என்பதிலும் சபாநாயகரும் பேரவை முன்னவரும் இனிமேல் அதெல்லாம் கூர்மையாக கவனித்து அந்த விஷயங்களை செய்வார்கள். ஏன்னா எல்லா விமர்சனங்களையும் அலோவ் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா கடந்த கால ஆட்சியில் எல்லாமே தான் வந்துச்சு. இல்லை, கடந்த கால ஆட்சியெல்லாம் அப்படி அலோவ் பண்ணது கிடையாது. இவங்க உடனே பெருமையாக சொல்லிக்க முடியாது நாங்கள் அலோவ் பண்ணணும். எதிர்கட்சி பேசினா ஃபேஸை கூட காட்ட மாட்டாங்க. உடனே நீக்கிறவங்க, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அப்படின்வாங்க. கத்திட்டு இருக்க வேண்டியதான், ஏன் நீக்கினீங்கன்னு. ஆகவே ஆனால் ஆரோக்கியமான விவாதம் நடைபெறுவது நல்லது தான். விஜய் எப்படி அந்த சூழலுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளப் போகிறார்? விஜயை தவிர அவரது கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர்கள் அவர்களெல்லாம் விஜய் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள். எனக்கு தெரிந்து அன்றைய தினம் சில விமர்சனங்கள் வந்தபோது யாரும் எழுந்து எதுவும் பேசக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது என்று முன்கூட்டியே அறிவுரை கூறப்பட்டிருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். ஓகே, ஆர்வம் மிகுதியில் சட்டமன்றத்தில் மரபு மீறி நடந்து கொள்ளக்கூடாது என்ற யோசனை சொல்லப்பட்டிருக்குமோ, என்ற அறிவுரை கூறப்பட்டிருக்குமோ என்று நான் பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சட்டமன்றத்தில் ஆரோக்கியமான ஜனநாயகபூர்வமான விவாதங்கள் நடந்தால் அது நாட்டுக்கு நல்லது தான். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதா ஒரு தகவல், நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்படி ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்குமான்றது கேள்வி வந்திருக்கிறது. காரணம், இப்போது இருக்கக்கூடிய பெரும்பான்மை பலம் இல்லாத ஒரு சூழல் தான். வெவ்வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி நடத்த வேண்டிய நிலைமை இருப்பது தான். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2.5 ஆண்டுகள் இருக்கிறது. அதற்குள் நாம் அதை கணிப்பது சரியாக இருக்காது. தன்னுடைய கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அல்லது தயார் நிலையில் வைத்திருப்பதற்காகவும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி பேசியிருக்கலாம். நாம் இங்கே நடக்கப் போகிற அரசியல் மாற்றங்கள் இந்த ஆட்சியின் ஆயுள் நீடிக்குமா என்பதையெல்லாம் அடுத்த 1 மாதத்திற்குள் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன்.
நன்றி சார், நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.